கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மேட்டுப்பாளையம் பகுதியில் வசித்து வருகிற உங்களுக்கு நல்ல ஒரு சுவிசேஷத்தை சொல்வதற்காக பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அன்பான சகோதர சகோதரிகளோடு இந்த இடத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வேத ஆகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 4 வசனங்களை நாம் பார்க்கப்படும் பொழுது, இயேசுவானவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்னார். அவன் சுத்தமானான். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுக்கு அவருடைய சரீரத்தில் எதனால் வியாதிகள் வருகிறது, எதனால் வேதனைகள் வருகிறது, எதனால் கஷ்டங்கள் வருகிறது, எதனால் நஷ்டங்கள் வருகிறது, எதனால் அவமானங்கள் வருகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் பிசாசு. இந்த பிசாசுடைய கிரியில் நிமித்தமாக தான் மனிதனுடைய நிலைமைகள் மாற்றப்படுகிறது. அவன் மனம்போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறான். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். நானே இந்த உலகத்துக்கு ஒளி என்று சொன்னார். நானே பிரகாசிக்கிற ஜீவ ஒளி என்று சொன்னார். அவருடைய உபதேசங்களை கேட்டு அநேக ரட்சிக்கப்பட்டு இன்று ஞானவான்களாக கனவான்களாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமான அன்பு சகோதரனே, என் அருமையான சகோதரியே, குஷ்டரோகம் என்பது ஒரு கொடுமையான வியாதி. அந்த வியாதி ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். அவனை தூர தள்ளி விட்டுவார்கள். ஊருக்கு புறம்பே அவனுக்கு நிம்மதி இருக்காது, அவனுக்கு சந்தோஷம் இருக்காது, அவன் வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. ஒவ்வொருவரும் அவன் வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு அவன் அழுது கொண்டிருப்பான். அவனை ஒருவர் மதிக்க மாட்டார்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே நாம் பார்க்கப்படும் பொழுது, ஒரு மனிதன் நன்றாக இருந்தாதான் அவனை விசாரிப்பார்கள். அவன் கையில பணமோ அல்லது ஆஸ்தி இருந்தால் தான் அவனை கவனிப்பார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் அவனை கவனிக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படும். ஒரு அன்பு சகோதரி, இப்படி வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடந்தது. இப்படியாக நாங்கள் சுவிசேஷ வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அன்பு சகோதரர் அந்த வார்த்தைகளை கேட்டு அவங்க வீட்டில் அழைத்தார்கள். ஜெபம் செய்வதற்காக அங்க போக போகுது. அந்த அன்பு சகோதரர், ஐயா எனக்கு வாழ விருப்பம் இல்லை, எனக்கு 4 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், நிறைய பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனக்கு வியாதி என்று சொன்னவுடனே என்னை அருகில் யாரும் வரலையா, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், நான் வேதனைப்படுகிறேன். உங்க ஆண்டவரிடத்தில் சொல்லி என்னை எடுத்துக்கொள்ள முடியாது. எவ்வளவு மனவேதனையா சொல்றாங்க அந்த அன்பு தாயார். மா, என்னை ஜெபம் பண்றதுக்கு அழைச்சிங்க, நான் ஜெபம் பண்றேன். இல்லப்பா, என்னை ஒரு பிள்ளையும் விசாரிக்கல, ஒரு பிள்ளையை கவனிக்கல. என் கணவர் போன பிற்பாடு என் கையில இருந்த பணமெல்லாம் பிடிங்கிட்டாங்க. என் கையில பணம் இல்லை என்று சொன்ன உடனே, எப்போ நீ செத்து போவே என்று என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தம்பி என்று கண்ணீரோடு அழுதார்கள். கண்ணீரோடு அழுதார்கள். அவர்களுக்கு அந்த வியாதியின் நிமித்தமாக வேதனைப்படுகிறார்கள். இந்த பாடல் சொல்கிறது, வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியே சுகம் தருவது இருக்கிறான், உன்னை விசாரிக்க துடிக்கிறான், உன்னையும் என்னை இயேசுவே சிங்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் நிறைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை, கடன்பட்ட போதும் அதை தீர்ப்பவரில்லை. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை போக்க
வார்த்தைகளை சொல்லி, அம்மா உன் பாவங்கள், உன்னுடைய அக்கிரமங்கள், உன்னுடைய சாபங்கள் ஆண்டவர் மன்னிக்கிறார், அறிக்கை செய்யுமா என்று சொன்னோம். ஐயா, என் பாவத்தை மன்னிப்பாரா? நான் என் கனவு உயிரோடு இருக்கும் பொழுது அதிகமாக திட்டுவேன், அவர் அதிகமாக கேவலம் வார்த்தைகள் சொல்வேன், அதனாலே மனம் உடைந்து என் கனவை என்னை விட்டு போயிட்டார். இந்த சாபமா என்ன தெரியல, நான் வேதனைப்படுகிறேன், என்னை தூக்கிட்டு போறதுக்கு இல்ல, அவ்வளோ கஷ்டப்படுகிறேன் என்று வேதனையோடு சொன்னார்கள். அவருக்கு நாங்கள் ஜெபம் செய்தோம். கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், கர்த்தர் பலத்தை கொடுத்தார். அந்த சகோதரி சாக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த அன்பு சகோதரி இன்று ஜீவனோடு இருக்கிறார். அப்ப ஜீவனை கொடுக்கிற கர்த்தராக ஏத்துக்கு அந்த சகோதரி சொன்னேமா, விசுவாசமா இரு, உன் வியாதி தேவன் எடுத்து போடுவார். அதே போலதான் இந்த வேதத்திலே நான் பார்க்கப்படும் பொழுது இங்கே ஆண்டோட வார்த்தை சொல்லுது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டி எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் விட்டு நீங்கிடுச்சு. பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில கஷ்டமா, உன் வாழ்க்கையில கவலையா, கண்ணீரா, வேதனோடு இருக்கிறியா, இயேசு கிறிஸ்து நோக்கிப்பார், உனக்கு ஒரு நல்ல ரட்சிப்பை தருவார். நீ எந்த இடங்களில் இருந்தாலும் தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்க வேண்டும் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் சகல நோய்களை நீக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து நோக்கி பாருங்கள், இன்றைக்கு நல்ல ஒரு ரட்சிப்பை தருகிறவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் படைத்தது ஒரே வானம், ஒரே பூமி. இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிற நாம் ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தாவே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லப்படுது. பாவங்களை கழுவுகிறவர், பாவங்களை நீக்குகிறவர், பாவங்களை பரிசுத்தமாக்குகிறவர். பாவிகளுக்காகவே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு இருந்த தேவன். இந்த உயிரோடு இருந்த தேவனை நோக்கி பாருங்க. உங்களுக்கு இன்று ஒரு சமாதானம். இந்த இடத்துல நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர், அன்பு சகோதரியே, இன்று உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வரும், இன்று நல்ல ஒரு சமாதானம் வரும், நல்ல சந்தோஷத்தை வரும். கர்த்தருடைய பாடல் இப்படி சொல்லுகிறது, ஒரே வான ஒரே பூமி எல்லாம் தெரியுங்க, ஒரே சந்திரன் ஒரே சூரியன் நல்லா தெரியுங்க, ஒரே வான ஒரே பூமி எல்லாம் தெரியுங்க, ஒரே சந்திரன் ஒரே சூரியன் நல்லா தெரியுங்க. ஆகையினால் தெய்வம் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, ஆகையினால் தெய்வம் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து என்று மறந்திருந்துங்க, அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து என்று மறந்திருந்துங்க. இயேசுவே தெய்வம் என்று அறிந்து கொள்ளுங்க, அவர் எப்பவே மருந்து என்று தெரிந்து கொள்ளுங்க. பாவம் போக்கு மாமருந்து இயேசு ரத்தங்க, பாவம் போக்கு மாமருந்து இயேசு ரத்தங்க, இதனை மறப்பவர்கள் வாழ்க்கையிலே ஐயோ பாவங்க. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேகரை சுகப்படுத்தினார். குருடர்களுக்கு பார்வை தந்தார், செவிடுகளை கேட்க செய்தார், முடவர்களை நடக்க செய்தார், ஏன் மரித்தவர்களை உயிரோடு இருக்க செய்தார். குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். ஒரு வார்த்தையினால எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னார். அவன் சுகம் பெற்றான். கர்த்தரை பணிந்து கொண்டான், கர்த்தரை ஏற்றுக்கொண்டான், கர்த்தருக்காக இன்று சாட்சியாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக்கொள். உனக்கு ஒரு நல்ல ரட்சிப்பை கர்த்தர் தந்தவர்களாக தேவனுக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். ஆமீன். இதற்கு ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எங்கே